அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள்ளே சுகித்தீர்ப்பர்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அன்பான பிள்ளைகளே, கடந்த சில நாட்களாக நாம் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட சில காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரப்போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நாம் எல்லோருக்குமே தெரியும், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசுவை முழு உலகத்திற்கும் இவர்தான் மேசியா என்று சொல்லி அறிமுகப்படுத்தினவர் யார் என்று சொன்னால் யோவான் ஸ்நானன். அவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மல்கியா தீர்க்கதரிசி முடியும் பொழுது இப்படியாக அந்த புஸ்தகம், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் முடிகிறது. நான் கடைசி நாட்களிலே நான் உங்களிடத்தில் ஏலியா தீர்க்கதரிசியை நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லிவிட்டு அந்த வார்த்தை முடிக்கிறார். அதன் பின்பு 400 வருஷங்கள் எந்த ஒரு தீர்க்கதரிசியுமே இஸ்ரவேலிடத்திலேயோ அல்லது யூதரிடத்திலே அனுப்பப்படவில்லை. 400 வருஷம் ஆண்டவராகிய தேவன் பொறுமையாயிருந்தார். அன்பார்ந்த 400 வருஷம் கழிச்சு ஒரு மனுஷன் திடீரென்று சொல்லி வருகிறான். வந்து அவர் வனாந்தரத்தில் அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார், தண்ணீரிலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அவர் யார் என்பது நமக்கு தெரியும். சகரியாவின் குமாரனாகிய யோவான் ஸ்நானன். அவர் ஞானஸ்நானம் கொடுத்ததுனால அவருக்கு யோவான் ஸ்நானன் சொல்லி பெயர். அவர் பரிசேயர்களை எச்சரிக்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளை என்று சொல்லி அவர் கடிந்து கொள்ளுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ என்ன நடக்குது? ஆயக்காரர்களை கடிந்து கொள்ளுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கொடுத்து விட்டு அவரை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? யோவான் 1 அதிகாரம் 29 வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் எப்படியா அறிமுகப்படுத்துறார் பாருங்க. இவர்தான் மெசியா, இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இவர் எந்த ஒரு காரியத்தையுமே அவர் சொல்லவில்லை. நேரடியாக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக மனிதனாய் வந்து பிறந்தார் என்பதை நேரடியாக ஒரே வார்த்தையில் அவர் சொல்லுகிறார். அவருடைய அறிமுகமே பாருங்க வித்தியாசமா இருக்குது. அன்பார்ந்த அவருடைய பிறப்பை குறித்தோ அவர் எந்த இடத்துல வந்தார் என்பதை குறித்தோ, அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள என்பதை குறித்தோ ஒன்றுமே சொல்லலை. நேரடியாக யோவான் சொல்லுகிறார் அவர் எதற்காக வந்தார், என்ன செய்ய போகிறார் என்பதை ஒரே வசனத்திலே யோவான் ஸ்நானன் சொல்லிவிட்டார். அவர் எதற்காக வந்தார், என்ன செய்ய போகிறார், இந்த முழு உலகத்தின் பாவத்தையும் தன்மேலே சுமந்து தீர்ப்பதற்காக, தன்மேலே சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அது எல்லாவற்றையும் நிவர்த்தி பண்ணுவதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்பதை அவர் ஒரே வார்த்தையிலே சொல்லிவிடுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த ஒரு வசனத்தில் மட்டும்தான் அந்த வார்த்தையை சொன்னாரா என்று சொன்னால் இல்லை. அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது 35 வசனத்திலிருந்து அதே அதிகாரம் யோவான் 1:35 வாசிக்கும் பொழுது தன் சீஷர்களோடு, தன் சீஷர் 2 பேரோடு யோவான் நிற்கிறார். அப்பொழுது இயேசு அவ்வழியே போகும் பொழுது மீண்டுமாக யோவான் ஸ்நானன் தன் சீஷர்களுக்கு எப்படி தெரியுமா அவர் அறிமுகப்படுத்துகிறார்? இதோ தேவ ஆட்டுக்குட்டி. முதல்ல ஜனங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. இப்போ சீஷர்களுக்கு சொல்லுகிறார், இவர்தான் தேவனுடைய குமார், இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர் மீண்டும் மீண்டுமாக இந்த உலகிற்கு சொன்ன ஒரே ஒரு காரியம், இயேசு இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவத்தையும் அவர் தன்மேலே சுமந்து தீர்க்க போகிறார், கல்வாரி சிலுவையிலே மரிக்க போகிறார் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த யோவான் ஸ்நானன் சொன்னார். ஆனால் என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு காரியம், அவரோடு கூட இன்று கொண்ட 2 சீஷர்கள் செஞ்ச ஒரு காரியம் தாங்க. அந்த வார்த்தையை 2ஆம் முறை சொன்ன உடனே அவர்கள் யோவானை விட்டு விட்டார்கள், இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். யோவான் தான் இயேசுவை அறிமுகப்படுத்தினார். ஆனால் உடனடியாக சீஷர்கள், அந்த 2 பேர் யோவானுடைய சீஷர்கள், அவரை விட்டு விட்டு இயேசுவின் பின்னே செல்ல ஆரம்பித்தார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, அதனுடைய அர்த்தம் என்ன? இனி நாங்கள் மனிதர்களை நாங்கள் நம்ப தேவையில்லை. இனி நாங்கள் மனிதர்களை, உலக பிரகாரமான மனிதர்கள் நாங்கள் நம்ப மாட்டோம். இனி எங்களுடைய ஜீவனின் அதிபதி, எங்களுக்காக வந்தவரை நாங்கள் பின்பற்றுவோம், எங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறவரை நாங்கள் பின்பற்றுவோம். எங்கள் பாவத்தை சுமந்த தீர்க்க தான் அவர் வந்தார், அவர் தானே தேவ ஆட்டுக்குட்டி, அப்போ நாங்கள் அவரையே பின்பற்றுகிறோம் என்று சொல்லி அவரை பின்பற்றி போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீஷர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன?
நீ மனுஷர்களை பின்பற்ற தேவையில்லை. யோவான் ஸ்நானன் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவர் ஒரு மனுஷன், அவ்வளவுதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர்கள் உடனடியாக ஒரு முடிவு எடுக்கிறார்கள். எங்களுக்காக வந்தவர் தானே அவர், எங்களிலிருந்து வந்தவர் தானே அவர். அப்போ நாங்கள் அவரையே பின்பற்றுகிறோம். இனிமேல் எங்களுக்கு எந்த மனுஷனும் தேவையில்லை. நாங்கள் கர்த்தரையே பின்பற்றுகிறோம். எங்களுக்காய் வந்தவரை, எங்களுக்காய் ஜீவனை கொடுக்க வந்தவரை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி உடனடியாக முடிவெடுத்தார்கள். அவர்கள் இயேசுவை பின்பற்றி போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் மீண்டும் ஒரு முறை உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். மகனே, மகளே, நீ இன்னும் எத்தனை நாட்கள் இந்த உலகத்தை பின்பற்றுவாய்? நீ இன்னும் எத்தனை நாட்கள் நீ உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருப்பாய்? உனக்காக வந்தேனே, உன் பாவத்தை சுமந்து தீர்க்க நான் வந்தேனே, உனக்காக மரித்து உன்னை வாழ வைக்க நான் வந்தேனே, என்னை பின்பற்ற மாட்டாயா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னை பார்த்து கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரை, இதுவரைக்கும் நான் உலகத்தை பின்பற்றினேன், இனிமே நான் உலகத்தை பின்பற்ற மாட்டேன் ஐயா, இனிமேல் நான் உண்மையே பின்பற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோமாக. அவரை நாம் பின்பற்றுவோமாக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தரீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவரே யோவான் சொன்ன வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செஞ்சுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இனியும் ஆண்டவரே மனிதர்கள் பின்னே ஓடுகிற ஆண்டவரே வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. பின்னே நாங்கள் ஓடக்கூடிய ஆண்டவரை, உண்மை பின்பற்றக்கூடிய அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. எங்களுக்காய் ஜீவனை கொடுக்க வந்தவரே ஆண்டவரே, நாங்கள் உண்மை பின்பற்ற எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கிருபையை ஆண்டவரே இந்த வார்த்தை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.